ராமநாதபுரம், நாகை, மயிலாடுதுறை ஆகிய தமிழகத்தின் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு பருவமழை தற்பொழுது ஒரு சில பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் வரும் 26ஆம் தேதி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய மேற்கு கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதியும் தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை, நீலகிரி, சிவகங்கை, கரூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், 19ஆம் தேதியும் திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து 19ஆம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும், 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு என்பது அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் இயல்பிலிருந்து 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வெப்பநிலை பொறுத்தவரையிலும் 35 to 36 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்றும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் மன்னார் வளைகுடா, அதே போல குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று என்பது வீசக்கூடும் என்றும், 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் 18 to 20ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும், வங்கக்கடலோர பகுதியை பொறுத்தவரையிலும் அந்தமான் கடல் பகுதி, தெற்கு வங்கக்கடலோர பகுதிகள் ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் 16 to 18ஆம் தேதி வரையிலும் கேரளா, தமிழ்நாடு கடலோர பகுதிகள், லட்சத்தீவு சூறாவளி காற்று என்பது வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.